எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 27/6/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள், சனிமகா பிரதோஷம் இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் 3:59 வரை சாத்தியம், பின்பு சுப நாம யோகம். இன்றைய கரணம் 1:27 வரை கவுளம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் அனுசம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி. மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு, சுக்கிரன், புதன், சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனி மகா பிரதோஷம் ரொம்ப அளப்பெரிய விஷயம். அதுக்கு முன்னால சனி மகா பிரதோஷம்னா ஒரு கிரேஸ், ரொம்ப ஒரு அந்த ஐயன் நம்மளை இழுத்துட்டு போயிடற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சனிமகா பிரதோஷத்தில் நந்தி தேவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் மாற்றும். பிறவி கடன், இந்த ரூபா நோட்டு கடன் எல்லாம் பார்க்காதீங்க. ரூபா நோட்டு கடன்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். இறைவனை தொழுது அழுது, புரியுதுங்களா, அவரை நம்ம பார்த்தா போதும். அந்த நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அப்படி பார்த்தா அவ்வளோ கண்கொள்ளா காட்சி. எத்தனை விஷயங்கள் மனது தானா பூரிச்சிக்கும், லைக் பண்ணும். புரியுதுங்களா? சனிமகா பிரதோஷத்தை அன்னைக்கு சிவனாலயம் சென்று மனதார துதித்து வருகின்றவர்களுக்கு எல்லாவித சங்கடங்களும், இன்னைக்கு யாரும் சங்கடம் இல்லாம இல்லைங்க. ஆளாளுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டு. புரியுதுங்களா? நானே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏன் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்குற, ஏன் இதெல்லாம் விட்டுட்ட, இதெல்லாம் ஏன் செய்யலைன்னா, சாமி சாப்பாட்டு கிடைச்சா போதாதுன்னு வாழ்ந்த காலங்களுங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்கினா எல்லாம் பண்ணும், சரி வர நிறைவேற்ற முடியல, அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா வினைக்கும், எல்லா வினைகளுக்கும் மூல வினை சிவனாம். சிவனை வழிபடுவது சிறப்பு. சனிமகா பிரதோஷ வழிபாடு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கிட்ட செல்லும். சனிமகா பிரதோஷத்தை வணங்குங்க. அப்புறம் சனிமகா பிரதோஷம் இன்னொரு விஷயம். சனிமகா பிரதோஷம்னா நந்தி தேவர் வழிபாடு மட்டுமா? இல்லை, இன்னொரு வழிபாடும் பண்ணலாம். யாரு? லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். பிரதோஷ காலங்கள்ல லட்சுமி நரசிம்மருக்கு முடிந்த அளவுக்கு 27 நெய்தீப விளக்கு ஏற்றுறது சிறப்பு. இல்ல அவர் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அவர் இருக்கிற ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வர்றது சிறப்பு. அதே சந்தியா காலங்கள்ல வழிபாடு பண்ணுவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் சிறப்பை தரும். புரியுதுங்களா? இது எல்லாமே பிரகலாதனுக்கு தெரிந்த உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு வழிபாடு மட்டும் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வழிபாடும் பிரதோஷ காலங்களில் ஜெயிக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு போலாம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் ஒரு சிறப்பான ஆதரவு கரங்கள் கிடைக்கப் பெறுகின்ற நாளாக இருக்கிறது. பரணியை பொறுத்தவரையில் சற்று போராடி வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போராடாமலே அனைத்தும் கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்கப்பெறுது. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மிகுந்த ஏற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது, மன நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது, தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்த்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் ரோகிணி ஆகட்டும், மிருகஜீடமாகட்டும், நன்மைகள், கிருத்திகையாகட்டும், நன்மைகள் ஏராளமாக நடக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பு, மகிழ்ச்சி உண்டுங்க. புதிய புதிய விஷயங்கள்லாம் கிடைக்க பெறும். தேடி கிடைக்காதவைகள் தேடாமலே காலடி வந்து நிற்கும். சிறப்பான ஒரு தொடக்கம் இந்த நாளில் ஏற்படும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உழைப்பு மட்டுமே பிரதானமா தெரியும். நாங்க ஜெயிக்கிறோம் உழைக்கிறோம்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலுமே வார்த்தையில கவனமா இருக்க மாட்டீங்க. வாய் விட்டு மாட்டுப்பீங்க. சொல்லுவாங்களே, சும்மா தேஞ்சு போன ரேடியா மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. மக நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, புறமா இருந்தாலும் சரி, வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு செய்யணும். அதான் ரொம்ப முக்கியமான. புரியுதுங்களா? தொழில பிரச்சனை வருது, ஏன் வருது? வார்த்தையில தானே பிரச்சனை வருது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் வார்த்தையில தானே? இந்த வார்த்தையை கவனம் பண்ணுங்க. புரியுதுங்களா? மகிழ்ச்சியான ஒரு நாள் பயன்படுத்திக்கங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் வெற்றிகரமான நாள். எல்லா வகையிலும் வெற்றி. எதுவுமே உங்களால முடியாதெல்லாம் கிடையாது. எதிர்த்தவர்கள் இல்லை, எதிர்ப்பவர்களும் இல்லை. கன்னியை பொறுத்தவரையிலும் அவ்வளவு அற்புதமான நாள். புரியுதுங்களா? எல்லாம் தேடி வருதுங்க, எல்லாம் வருது. எதையும் பத்தி கவலை. உங்கள் வே ஆஃப் திங்கிங் த குட், அப்படி போயிட்டே இருங்க. என் பிள்ளை, என் பெண், என் குழந்தை, என்னோட கல்வி, என்னுடைய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே எல்லாத்திலுமே சங்கடங்கள் விலகி போகின்ற காலத்துல வந்திருக்கீங்க. வெற்றி உங்கள் பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. வெற்றிகரமான தொடக்கத்திற்கு அடிகோடுகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு நெடுநாளைய குழப்பம் தீரும். சுவாதி விசாகம், புரியுதுங்களா? நெடுநாளைய குழப்பம் தீருகின்ற அமைப்பு. குருவின் பார்வை, குருவின் தனஸ்தானத்தின் பார்வை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். குருச்சந்திரனோட யோகம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. குழப்பங்கள் தீர்கின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்தவரை ஆதாயம் மேலோங்குகின்ற நாள். எல்லா வகையிலும் சகோதர வழியா இருந்தாலும் சரி, சகோதர வழிகளா இருந்தாலும் சரி, படிப்பில், வேலை வாய்ப்பில், ஒரு பங்கு வர்த்தகத்தில், லோன்ல, புரியுதுங்களா? எரிபொருள் சிக்கனமான நாள்ல கூட நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் தடையில்லாமல் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களே, சுகபோகமான அமைப்பு. மூலமா இருந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, எல்லாமே நன்மைதான். எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. விரயத்தையும் தனத்தையும் குடும்பஸ்தானத்தையுமே வந்து நமக்கு யார் குரு பார்த்துட்டு இருக்காரு. இது ரொம்ப பெரிய பிளஸ். லாபஸ்தானாதிபதி இணைந்து பார்க்கிறார், அதுவும் ஒரு பிளஸ். எல்லா வகையிலும் சுகம் ஏற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, நன்மைகள் மேலோங்கின்ற அமைப்பு. எதிரி இல்லைன்னு வாழலாம், எதிரியோட வாழலாம். எதிரியே இருந்தாலும் இல்லைன்னு வாழ்ந்தா ஜெயிக்கும். புரியுது? மகரத்தை பொறுத்த மட்டில் எல்லா வகையிலும் மனக்குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெருமளையில் நடக்கின்ற நாளாக இருக்கிறது. சனி பிரதோஷம், மகா பெரியவா வழிபாடு அல்லது சனி மகா பிரதோஷத்துல இறைவன் வழிபாடு, சிவன் வழிபாடு, நந்திகேஸ்வரர் வழிபாடு, லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் மகரத்திற்கு இன்று. கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கள் விலகிடும். எல்லா பயமும் இருந்ததுங்க, இப்ப பயமே இல்லைங்க. புரியுதுங்களா? இப்போ 100 அடி பள்ளத்துல விழுந்தவனுக்கு 10 அடி பள்ளம்லாம் ஒரு பயமா இருக்குமா? இருக்காது இல்ல. அது மாதிரி நீ கரை கண்டவர்கள், உங்கள் பயம் தெளிக்கின்ற நாளாக இருக்கிறது. சதயமாகட்டும், புரட்டாதியாகட்டும், அவிட்டமாகட்டும், எல்லாம் நாம் கண்டு உணர்ந்தது, கண்டு வந்தது, அவ்வளவுதான். எல்லா வயசுகளுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுல இருக்கிற கும்பராசிக்காரருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், 20 வயசுல இருக்குள்ள அனுபவம் இருக்கும், 35 வயசுல இருக்கு, 40 வயசுல இருக்குலாம் கொடுத்து ஏமாந்த அனுபவம் இருக்கும். அப்புறம் இனிமேல் அவங்க யாரும் ஏமாற தயாரா இல்லை. கல்வியில கவனமா இருப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. பய உணர்வுகள் அவர்களை விட்டு சென்று விடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் சந்திராசம் முடிஞ்சிருச்சு, நட்பு வட்டங்கள் விரியும். எல்லா வகையிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த நாளில் இருக்கிறது. நட்பு வட்டங்கள் இருந்து கிடைக்கின்ற ஒரு நல்ல பெயர்கள் கிடைக்க பெறும். 6 மாதங்கள், 1 வருடம், 1.5 வருடம், 1 வருடம், 1.5 வருடம், 1 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 வருடம், 1
ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லையற்ற மகிழ்ச்சிகள் உண்டு. திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, 2 நாட்களாக இருந்த பிணக்குகள் மாறி சந்தோஷ அமைப்புகள் கூடி வருகின்றது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.